ஜிகா வைரஸ் நோயை பரப்பும் ஏடிஎஸ் கொசு ஒழிப்பு பணி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகத்தில் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளதால் இந்நோய் பரவுவதற்கான வாய்ப்பு தமிழகத்தில் அறவே இல்லை என தெரிவித்த தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணனுடன் எமது செய்தியாளர் உசேன் நடத்திய உரையாடலை இப்போது பார்ப்போம். சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் ஜிகா வைரஸ் பரவியுள்ளதாக தகவல் வந்த வண்ணம் உள்ளன. இது தொடர்பாக பேசுவதற்காக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சார் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் நாம் பேசுவோம். சார் வணக்கம். சொல்லுங்கள், இந்த ஜிகா வைரஸ் தொற்றினால் தமிழகத்துக்கு ஏதேனும் பாதிப்புகள் உண்டா? அண்மையில் கடந்த வாரம் சிங்கப்பூர் நாட்டில் இந்த மாதிரி பாதிப்பு காணப்பட்டு அதில் இந்தியர்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள்ங்கிற செய்தி வந்தவுடன் இந்த பணிகள் முதலமைச்சர் ஆணைக்கிணங்க முடிக்க வெட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாங்கள் ஏர்போர்ட் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் மூலமாக இந்த கோஆர்டினேஷன் மீட்டிங் பொது சுகாதாரத்துறை மூலமாக நடத்தியுள்ளோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த சோதனை மையங்கள் 24/7 இருக்குது. இன்னொன்று என்னென்னாக்கா நம்மளோட அந்த இமிக்ரேஷன் கவுண்டர்லேயும் நம்ம இன்ஃபர்மேஷன் புக்லெட்ஸ் போடுறோம். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் பாசிவ் சர்வேலன்ஸ், அவங்க காய்ச்சலால் வந்திருந்தால் உடனடியாக சொல்லணும். ஜிக்காவால் இதுவரைக்கும் யாருமே இந்தியாவில் பாதிக்கப்படவில்லை. இன்டர்நேஷ்னல் புரோட்டோகால் படி இந்த விமானம் பயணித்தும் போதும் அதே மாதிரி இங்கே இறங்கின உடனும் அதோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கொசு நாசினி மற்றும் கிருமி நாசினிகள் தேவைக்கேற்ப அங்கே தெளிக்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி கொசு நல்ல தண்ணியில் வரக்கூடிய ஏடிஸ் எஜிப்டைனால் தான் இந்த நோய் பரவுவதால் அந்த ஏர்போர்ட் பகுதி உள்ள ப்ரீடிங் சோர்ஸ்களும் தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருகின்றன. சார், தமிழகத்தில் இது போல தொற்று நோய்களை தவிர்ப்பதற்கு தமிழ் அரசு என்ன வகையான முன்னேற்பாடுகளை செஞ்சுருக்கு, அதை பற்றி பேசுவோம். அது இப்போ இது இன்னொரு தமிழ்நாடு முதலமைச்சர் எப்போவுமே அனைத்து வகையான முன்னெச்சரிக்கை நடக்கணும், முன்னாடியே எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிங் இன்ஸ்டிடியூட் நோய் தடுப்பு மையத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு 23 வகையான வைரஸை கண்டுபிடிக்கும் வசதி உள்ளது. தற்பொழுது இது விரிவாக்கப்படுத்தப்பட்டு 29 வகையான வைரஸ்களை கண்டுபிடிக்கும் வசதி உள்ளது. இப்போ இந்த ரியல் டைம் பிசிஆர், கன்வென்ஷனல் பிசிஆரில் ஜிக்கால் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட அதற்கான பிரைமர்ஸ் இங்கே சப்ளை செய்யப்பட்டு அதை கண்டுபிடிக்கும் வசதி இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவிலே 8-10 இடங்களில் உள்ளது. அதில் தமிழகத்தில் கிங் இன்ஸ்டிடியூட்டும் ஒன்றாகும். ஸோ அந்த வகையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் இங்கே எடுத்திருக்கோம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் பப்ளிக் ஹைஜீன், நாங்கள் பொதுமக்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த சுற்றுப்புற சூழல் அப்புறம் நம்மளோட சுய சுகாதாரம் அதை நம்ம தனியாக காணணும். இப்போ பொதுமக்கள்கிட்ட எங்களோட இந்த மாதிரி முயற்சிகளுக்கு மாஸ் கிளீனிங்கெல்லாம் நல்லா ஒத்துழைப்பு தர வேண்டி கேட்டிருக்கோம். அவங்களும் பொதுமக்கள் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க.